அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா காவடி யாத்திரையை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன காவடி யாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வட மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, வட மாநிலங்கள்ல வந்து ஸ்வர்ண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வர்ண மாதத்துல சிவதளங்களுக்கு காவடி யாத்திரை அப்படிங்கிறது நடத்தப்படும். சரிங்களா? சோ இந்த காவடி யாத்திரை எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய உஜ்ஜைன் அப்படிங்கிற நகரத்துல காலபைரவன் கோயில் வந்து அமைந்திருக்கு. ஓகேவா? சோ அந்த காலபைரவன் கோயில்ல தான் இந்த காவடி யாத்திரை அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் வருஷம் நடைபெற்று இருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வியாபாரிகளின் பெயர் பலகை வைப்பது குறித்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. வியாபாரிகள் அவங்களுடைய பெயர் பலகையை வந்து பெருசா வைக்கணும், அதுல நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ வியாபாரிகள் தங்கள் பெயர்களுடன் கைபேசி எண்களை குறிப்பிட எவரும் மறுக்க முடியாது. ஏனெனில் வியாபாரிகளின் விவரங்களை அறியும் உரிமை பொதுமக்களுக்கு உண்டு. ஓகேங்களா? சோ வியாபாரிகள் அவங்களுடைய பெயர் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னா, முஸ்லீம் வியாபாரிகளை யாரு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து பாதுகாப்புகள் அளிக்க முடியும். எந்த ஒரு இந்த கம்யூனல் கிளாஷஸ் இல்லாம பாத்துக்கிறதுக்காக இந்த ஒரு உத்தரவு வந்து முன்னாடி உத்தரப்பிரதேச அரசாங்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போ மத்திய பிரதேச அரசாங்கமும் இதை போன்ற ஒரு உத்தரவை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த காவடி யாத்திரைக்காக உத்தரப்பிரதேச அரசு பிறப்பித்த உத்தரவை அடுத்து மத்திய பிரதேசத்தின் புனித நகரமான உஜ்ஜைனிலும் வியாபாரிகளின் பெயர் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்யூனல் கிளாஷஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு. சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல கூடுதலா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த காவடி யாத்திரை அப்படிங்கிறது சிவன் இருக்கக்கூடிய தலங்களுக்கு வந்து காவடி யாத்திரை அப்படிங்கிறது எடுக்கப்படுது. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய உஜ்ஜைன்ல இருக்கக்கூடிய இந்த காலபைரவர் கோயில்ல வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த காவடி யாத்திரை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சரியா? அடுத்ததா இந்தியாவின் முதியவர்களை எண்ணிக்கை 2050க்குள் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ எதையை ஒட்டி கொடுத்திருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்காங்க. அவங்க இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11 அப்போ ஒவ்வொரு டைம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்தியாவை சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். இந்தியாவில் முதியோர்களின் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நிலையான வளர்ச்சியை விரிவுபடுத்துவதில் முன்னுரிமை அளித்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இந்தியா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதில் இளைஞர்கள் மற்றும் முதியவர்களின் மக்கள் தொகை, நகரமயமாக்கல், இடப்பெயர்வு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை அடங்கும். சோ எதுல எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் தென் அர்பனைசேஷன், மைக்ரேஷன், இதுல எல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் நல்லாவே ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்ப நாட்டில் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களின் மக்கள் தொகை 2050ஆம் ஆண்டுக்குள் 34 கோடி பேருடன் இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இந்தியாவில் 2050 டைம்ல பாக்குறப்ப இப்ப இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷனோட டபுள் த டைம் ஆகும். ஏறக்குறைய 34 கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிங்கறத யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய பாப்புலேஷன் அதிகமாக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ இப்ப பாப்புலேஷன் அதிகமாகுது, சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னா அவங்களை சார்ந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகாதாரம். ஓகேங்களா? சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். வீட்டு வசதி மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள், இதெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தையுமே ஓகேங்களா, நமக்கு பென்ஷன், ஹவுசிங் அண்ட் தென் ஹெல்த், இது 3யுமே இந்தியா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான துறைகள்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும். முதலீடுகளை வந்து அதிகமா செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் அதிகமாகறாங்க. அப்ப அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்கள பாத்துக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்தியா இப்பவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம தான் இந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கும். நமக்கு இப்போ இந்தியாவும் வந்து ஒரு யங் நேஷனா இருக்கு. நமக்கு வயசாக இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜும் வயசு ஆகிட்டே தான் போகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில 2050 பாக்குறப்ப நிறைய 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம பாப்புலேஷன்ல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியுது. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா, நாட்டில் 10 முதல் 19 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 25 கோடி பேர் உள்ளனர். தற்போது பார்த்தோம்னா 25 கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்வி, தொழில் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு வழங்குவதன் மூலம் நாட்டை நிலையான வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ எஜுகேஷன், ஸ்கில் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 2050 வரப்போ இந்தியாவில் இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது 50% வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நகரமயமாக்கல் அப்படிங்கிறது 50% இந்தியா எப்ப
ரீச் பண்ணோம் அப்படின்னா 2050 ரீச் பண்ணிடுவோம். அப்படிங்கிறப்ப அர்பனைசேஷன் அப்படின்னா அதோட அசோசியேட் ஆகி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா அந்த பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காற்று மாசுபாடு, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நிர்வகிக்க ஸ்மார்ட் சிட்டிகள் உருவாக்குவதுடன் வலிமையான உள்கட்டமைப்பு மற்றும் மலிவு விலையில் வீடுகள் அமைப்பதும் முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ உங்க கண்ட்ரியை பார்க்கறப்ப அர்பனைசேஷனை நீங்க 50% எப்ப ரீச் பண்ணுவீங்கன்னா 2050 ரீச் பண்ணிடுவீங்க. அர்பனைசேஷன் வந்தாலே அது கூட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு இப்ப இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பொல்யூஷன் வரும் நமக்கு, அதே மாதிரி டிசாஸ்டர் ரெசிலியண்டா இருக்கணும் நீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை வந்து நிர்வகிக்கக்கூடிய அளவுல ஸ்மார்ட் சிட்டிகளா இப்ப இருந்து டெவலப் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களுடைய இந்த இடம்பெயர்வுகளை நிர்வகிப்பதற்கு, அதாவது மைக்ரேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பொருளாதார வாய்ப்புகளை வந்து இந்தியா உருவாக்கி தரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இப்ப ரூரல்லேயே எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம உருவாக்கி கொடுக்கறப்ப மக்கள் வந்து ரூரல் ரீஜனை விட்டுட்டு அர்பனை நோக்கி வரமாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்தியா போக்கஸ் பண்ணணும். அடுத்ததா பாக்குறப்ப நகரமயமாக்கும் திட்டங்கள் என்பது பெண்களின் பாதுகாப்பையும் பாலின சமத்துவத்தையும் கருத்தில் கொண்டு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அர்பனைசேஷன் இந்தியா பண்றப்போ இப்போ இருந்து எந்த ஒரு அப்ஜெக்டிவ்ல பண்ணணும் அப்படின்னா பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை பிரத்யேகமா வச்சுதான் அந்த ஒரு விஷயத்தை அவங்க பில்ட் பண்ணணும். விமனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட அர்பனைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நமக்கு சொல்றாங்க. கடைசியா நம்ம பார்க்கிறோம் ஜூலை 11 தான் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை 11 தான் இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் நமக்கு வரும். சரியா? ஸோ அந்த ஜூலை 11 வேர்ல்டு பாப்புலேஷன் டேவோட கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. கருத்தரிப்பு காலத்தில் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காக ஆரோக்கியமான கால இடைவெளி என்பது நிகழாண்டு மக்கள் தொகை தினத்தின் கருப்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் இடையில ஒரு 2 years கேப் விடணும். இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்பதான் 2வது குழந்தை பிறக்கிறப்ப தாயும் ஆரோக்கியமா இருப்பாங்க, அந்த குழந்தையும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த 24 மாசம் கேப் விடணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சோ அதுதான் இந்த இடத்துல தீமா நமக்கு கொடுத்திருக்காங்க. கருத்தரிப்பு காலத்தில் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காக ஆரோக்கியமான கால இடைவெளி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ இதுதான் இந்த ஒரு ரிப்போர்ட்ல நமக்கு சொன்ன விஷயங்கள். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். சரியா? அடுத்தது உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்படுமா அசாமின் 700 ஆண்டு பழமையான சமாதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அசாம் மாநிலத்தின் அகோம் வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் மொய்தாம்ஸ் என்ற சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மொய்தாம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சமாதியில தான் அகோம் வம்சத்து அசாம் அரசர்கள் எல்லாருமே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன குன்று போலதான் இருக்கும், சின்ன ஒரு கேவ் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையானது. ஓகேங்களா? சோ என்ன ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் நியூ டெல்லியில முதல் முறையா நடக்குது. ஓகேங்களா? 46வது உலக பாரம்பரிய குழு கூட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது. அந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது. அது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 46வது எடிஷன். ஓகேவா? சோ அந்த ஒரு பின்னணியில இந்தியாவில் நடக்கிறனால இந்த அசாம்ல இருக்கக்கூடிய 700 ஆண்டுகள் பழமையான இந்த ஒரு கலாச்சார சின்னத்தை வந்து பாரம்பரிய சின்னமா அறிவிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஓகேவா? சோ அந்த ஒரு பின்னணியில தான் பார்க்கிறோம். என்ன இடம் அப்படின்னா மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பார்க்குறப்ப நமக்கு 168 நாடுகளை சேர்ந்த 1199 இடங்கள் இடம்பெற்றுள்ளன. எதுல அப்படின்னா யுனெஸ்கோவோட அந்த ஹெரிடேஜ் லிஸ்ட்ல 1199 இடங்கள் வந்து இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 44 இடங்கள் இருக்கு. நமக்கு தெரியும் ஹம்பி சொல்லலாம், அஜந்தா எல்லோரா, மகாபலிபுரம், இந்த மாதிரி 44 இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. சரியா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா பார்த்தோம்னா பரஸ்பர நிதிகளுக்கு மாறும் பொதுமக்கள் சேமிப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது வங்கி, நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு தொடர்பான உச்சி மாநாடு மும்பையில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? வங்கி, நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு தொடர்பான உச்சி மாநாடு எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில நடைபெற்றிருக்கு. ஓகேவா? சோ வங்கி சார்ந்து ஏதாவது கூட்டம்னாலே நமக்கு மோஸ்டா மும்பையில தான் நடக்கும். அவங்க தான் எக்கனாமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம போட்டலாம். அடுத்தது பொதுமக்கள் காலம் காலமாக தங்கள் சேமிப்பை வங்கிகளின் டெபாசிட் திட்டங்களில் முதலீடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ காலகாலமா நம்ம என்ன பண்றோம், நம்ம சேமிப்பு அப்படின்னா டெபாசிட் பண்ணிடுவோம் கொண்டு போய் பேங்க்ல. ஆனா இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது அவர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் வங்கிகள் மட்டுமல்லாது பங்கு சந்தைகள், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஓய்வூதிய நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களிலும் முதலீடு செய்ய தொடங்கிவிட்டனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட காசு இருந்தா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து
இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண ஆரம்பிக்கிறோம். சேவிங்ஸா இருந்தது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி முதலீடுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வங்கித்துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னா கடன் மற்றும் டெபாசிட் இடையிலான இடைவெளியை சீராக வைத்திருக்க வங்கிகள் புதிய முறைகளை ஆராய வேண்டும். ஓகேவா? ஸோ பேங்கிங் செக்டார்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கடன்களுக்கும் முதலீடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு பேங்க்குக்கு இப்போ ஒரு புதிய தலைவலி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. வேற ஏதாவது ஒரு அப்ரோச் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதை சமாளிக்க என்ன பண்றாங்கன்னா குறுகிய கால கடன், டெபாசிட் சான்றிதழ் உள்ளிட்ட இதர ஆதாரங்களை அதிக அளவில் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. இதனால் வட்டி விகிதத்தை அதிகரிக்க வேண்டி இருப்பதுடன் ரொக்க நிர்வாக சவாலையும் சந்திக்க வேண்டியுள்ளது. வங்கிகள் இந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். என்னன்னா முன்னாடி வந்து நமக்கு பேங்கிங்ல மக்கள் காசு கையில வச்சிருந்தாங்கன்னா அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து அவங்க மற்ற வேலைகளை எடுத்து பண்ணிக்குவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு லோன் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும். நம்ம போய் கேட்குறப்ப நம்ம அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சேவிங்ஸ் ஹேபிட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மக்கள் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண ஆரம்பிச்சனால வங்கிகளில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா வங்கிகள் மறுபடியும் என்ன பண்றாங்க குறுகிய கால கடன், டெபாசிட் சான்றிதழ்கள் போன்றவற்றை கொடுத்து இந்த ஒரு பிரச்சனையை தற்போது சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதை நல்லா ஹேண்டில் பண்றதுக்கு வங்கிகள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு 4 ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். இதுல வந்து இந்த யுஎன் பாப்புலேஷன் ஃபண்ட் அந்த ஐநா சபை சொன்ன பாப்புலேஷன் பத்தி சொன்ன விஷயங்களை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.